ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நான் காலைல சொல்லியிருந்தேன்ல கிஃப்ட் நிஃப்டிக்கும் என்ன சம்மந்தம், எப்படி அதை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். எப்படின்னா ஒரு 100, 150, 200 பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஆக்சுவலாக போன வருஷம் கம்பெனியில் ஒருத்தர் சொன்னார், கிஃப்ட் நிஃப்டி ஒரு 150, 200 பாயிண்ட் ஏறி இருக்கு, நாளைக்கு மார்க்கெட் ஏறுன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அவர். இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அப்போ எனக்கும் தெரியாது, புதுசாக வந்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் என்ன நினச்சார், பாயிண்ட் நல்லா ஏறி இருக்குச்சு, ஸோ 200 பாயிண்ட் ஏறுன்னு சொல்லி என்ன பண்ண 1ஆந்தேதி 2ஆந்தேதியோ போட்டிருக்காரு காலில். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மார்க்கெட் இறங்கி தான் இருக்குது. ஆனால் அவர் நினச்சார் அதில் 150, 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, ஏன் ஏமாத்துறாஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நானும் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது கிஃப்ட் நிஃப்டின்னா சம்மந்தம்னா. இப்போ இருக்கு பாருங்கள், கரெக்டாக நவம்பர் லாஸ்ட் டேட்டு மந்த்து எக்ஸ்பைரி இருக்குல்ல, அதில் 25,883, மார்க்கெட்டோ 25,884 இது வருங்களா. ஸோ நவம்பர் ஃபியூச்சர்ன்றது என்னென்னா நவம்பர் மாதம் முடிய வேண்டியது. அப்போ என்ன பண்ணால் கிஃப்ட் நிஃப்டியும் அந்த டைமில் இது 25,883 இது கரெக்டாக 3:30 மணிக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நானும் செக் பண்ணுவேன், நிஃப்டி டிசம்பர் ஃபியூச்சர் போட்டு வச்சுருந்தேன் 26,51. கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச அப்புறம் மறுநாள் காலையிலையோ அப்படி இல்லைனா அன்றைக்கி 3:30, 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எப்படின்னா ஒரு 880 980, 1080 170 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது. அப்புறம் தான் என்னடா அது நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 மாதம் நானும் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, மந்த்து முடிஞ்சிட்டு மறுநாள் இருந்து ஒரு 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாரம் 200 இருக்கும், 2வது வாரம் 180, 3வது வாரம் 100 அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுருக்கான். ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டி க்ரீனாக இருக்குது ஒரு 200. எப்படின்னா அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சுது தான் சொல்கிறேன், மந்த்லி எக்ஸ்பைரி முடியும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ மார்க்கெட் 26,000 வச்சுங்க. அப்போ எப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி 26,000 இருக்கும். ஓகே, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் அவர் பார்த்தீங்கன்னா 26,200 இருக்கும் மார்க்கெட்டு. இப்போ நிஃப்டி 26,000 இருக்கலாம், 26,200 இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, க்ரீனில் இருக்குது மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 25,857 தாங்க மார்க்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நான் சொல்கிறது 25,857 இதே தான், சேம் தான் கிஃப்ட் நிஃப்டியும். ஃபியூச்சர்னால் இருக்கும், அது கிஃப்ட் நிஃப்டி இருக்கும். மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 25,750. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்டு 120 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இது 2வது வாரம் போயிட்டுருக்கு. நீங்கள் அடுத்த வாரம் பாருங்கள், அப்படியே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் 4வது வாரம் 4th வீக் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டி ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது கிஃப்ட் நிஃப்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். ஒரு அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.